நேரங்களிலே அநேக முறை கண்விழிப்பு, தாகம், பசி, பட்டினி என்று சொல்லுகிற இந்த நேரத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் என்னை தப்புவித்தார். 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்கள், அவர் தந்த வெளிப்படுத்தல்கள். இந்த நாளிலே அன்பானவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களில் அநேகர் இப்படிப்பட்ட நெருக்கங்களிலே, இப்படிப்பட்ட இருளிலே, இப்படிப்பட்ட ஆபத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இருளுக்கு மேலாக இருக்கிற கர்த்தரை பாருங்கள். மனித உறவுகள் உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம். மனித உறவுகள் அற்று போனாலும் அதற்கு மேலாக இருக்கிற கர்த்தரை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சிங்கங்கள் வரலாம், உங்களை பீறி போட, உங்களை பயமுறுத்த, ஒன்றுமில்லாதிருக்க பண்ண, உங்களை மிரட்டலாம். ஆனால் அதற்கு மேலாய் கர்த்தர் இருந்து அந்த சிங்கத்துக்குள்ளே தேனையும் தேன் கூட்டங்களையும் தேனீக்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். 4வதாக பவுலடியானை போல பாடுகளும் பிரயாசங்களும் கண்விழிப்பும் நிர்வாணங்களும் கள்ள சகோதர மோசங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்படுத்தல்களையும் தரிசனங்களையும் நீங்கள் காண்பீர்களாக. இந்த நாளிலே ஆண்டவர் வாழ்க்கையிலே மேலாக நிற்கிறார். அவர் மேலாக நிற்கிற மட்டுமல்ல, உங்களையும் மேலாக நிற்க செய்வார். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. நீங்கள் பூமியில் அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உயர்ந்திருப்பேன், உங்களையும் உயர்த்துவேன். இந்த நாளிலே உங்களை உயர்த்துகிற கர்த்தர், உங்களுக்கு மேலாய் இருக்கிற கர்த்தர், சூழ்நிலைக்கு மேலாய் இருக்கிற கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். அந்த ஆண்டவர் தாமே இந்த நாளிலே உங்களை தொடர்ந்து உங்களை பாதுகாப்பாராக. சூழ்நிலைகளுக்கு மேலாய் நின்று உங்களை தேவன் காக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் மேலாக நின்று ஆண்டவரே, எங்களை அழுத்துகிற பாரங்கள், எங்களை அழுத்துகிற பிரச்சனைகள், எங்களை அழுத்துகிற போராட்டங்கள், எங்களை மனம் கலங்க பண்ணுகிற பலவிதமான சூழ்நிலைகள், இவைகளுக்கு மத்தியிலே எங்கள் கர்த்தர் மேலாக நிற்கிறீர். நீர் மேலாக நிற்கிறது மட்டுமல்ல, எங்களையும் மேலாக நிற்க செய்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவ கிருபை எங்களை இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பதாக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.